ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி புளிச்சக்கீரை எப்படி கடையலான்ட்டு பார்க்கலாம். லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஷார்ட்ஸில் டக்குன்னு கீரை மட்டும் எப்படி கடையலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கீரை கூட சேர்த்து வேக வைக்கிறது பூண்டு, மிளகு, ஜீரகம், வரமிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்து வேக வச்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் 1 டம்ளர் ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். வேணால் தண்ணி நம்ம ரொம்ப சேர்த்துக்க மாட்டோம். வேக வைக்கிற தண்ணி மறுபடியும் கீழே தான் ஊற்றுவோம் வேணான்னு சொல்லிவிட்டு. அதனால் தேவையான அளவு தான் எடுத்துக்க முடியும். இல்லைன்னா ஓவர் புளிப்பாயிரும். அதனால் அப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், வரமிளகாய், தக்காளி பாதி, சின்ன வெங்காயம் இருந்தாலும் நறுக்கிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கீரைக்கு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகாய், தக்காளி 3 நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கீரை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் லைட்டாக ப்ளெண்ட் பண்ணி ஓட்டி விட்டுட்டு அப்படியே கடைஞ்சது மாதிரி நம்ம ஓட்டி விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் அதை ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு நம்மளுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிரும். தொட்டுக்கிறதுக்கு ஆம்லேட், உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல், இந்த மாதிரி என்ன சைடிஷ் வேணாலும் சேர்த்துக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுவும் இந்த சீசனுக்கு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி தானே கீரைன்றப்ப, அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீரையை வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக ஆயிடாமல் ஓரளவு நார்மலாக துவையல் ஸ்டேஜில் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம கிளறிட்டு இறக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு. நான் போடுற ஷார்ட்ஸ் வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக கீரையை ரெடி பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.